சிம்ம ராசி. இப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ல் குரு. 10ல் குரு வந்தால் அதுக்கு என்ன பழமொழி அப்படின்னு சொல்கிறேன். 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு. அது இருக்கும் பதவியிலேருந்து வேற ஒரு பதவிக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அது பதவி முன்னேற்றமாகவும் இருக்கும், இல்லை பதவி இறக்கமாகவும் இருக்கும். ரெண்டுத்துலேயும் எது வேணால் பலன் எடுத்துக்கலாம். ஸோ சிம்மத்துக்கு 10ல் குரு. ஆல்ரெடி சனி கண்ட சனியாக 7ல் நிற்கிறார். ராகுக்கு எது 2-8. இப்போ இருக்கிறதே இந்த குரு பயிற்சி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிம்மமுக்கு தான் கொஞ்சம் புவரான ஸ்டேட்டஸ். அப்போது சிம்மத்தில் இருக்கலே அந்த குருவே என்ன ப்ளஸ் எல்லாம் பண்ணோம் அதை முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள மைனஸை பார்த்து என்ன ரெமெடின்றதை நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ 10ல் குரு வந்தால் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம், நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற பிஸ்னஸ், உங்களுடைய பொசிஷன், இதில் சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு குரு வந்துடுறார். இந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸாக கூட இருக்கலாம். மேபி உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வலுப்பெற்று, உச்சம் பெற்று, ஆட்சி பெற்று, இல்லை ஹம்ச யோகன்ற ஒரு யோகத்தோடு இருந்து, இல்லை யோக காரகனாக இருந்து குரு தசை நடந்து, அந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கிற பட்சத்தில் இந்த 10ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு பதவி முன்னேற்றம், பதவி யோகம், பதவியில் ஒரு படி உயர்வு அப்படிங்கிறத கொடுப்பார். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகமில் குரு வீக்காக இருந்து, நீச்சம் அடைஞ்சு, தோஷம் அடைஞ்சு, தோஷ கிரகமாக இருந்து, இல்லை லக்கண பாவ கிரகமாக இருந்து அதில் தசை நடத்தினா அப்போ தான் பதவி இறக்கம்னு ஒன்று உண்டாகும். ஸோ இந்த கிளாரிட்டி முதல்ல கொடுத்துட்றேன். அது ப்ளஸில் நடக்க போதா மைனஸ் நடக்க போதா உங்கள் சுய ஜாதகத்தோட கம்பைன் பண்ணால் தான் அது வேலை செய்யும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ரெண்டாவது, இந்த 10ல் குரு இருந்தாலும் கூட அவருடைய பார்வைக்கெல்லாம் ஒரு பலம் இருக்குது. அந்த பார்வைன்றது எங்கெங்கே பதிக்கிறாருன்னா, சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை, அதே சிம்மத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை, அதே சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல குரு பார்வை. இந்த பார்வையெல்லாம் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கிளாரிட்டி பண்ணிவிடுவோம். ஸோ செகண்ட் ஹவுஸ், அதாவது சிம்மத்துக்கு 2ல் குரு பார்வை இருக்கு இல்லையா, அங்கே கேது இருக்குது. அப்போ கேது ஃபேமிலி, ஹெல்த்து, 2 இடத்துலையும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்துலேயும் தொல்லை கொடுக்கும், ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை கொடுக்கும், பொருளாதாரத்திலையும் நிறைய சிக்கல்களை கொண்டு வரும். அந்த சிக்கல்கள்லாம் அந்த குரு நிவர்த்தி செய்வார். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள், குடும்பத்தில் உள்ள மன சங்கடங்கள், ப்ளஸ் நோய்கள், ப்ளஸ் பொருளாதார சிக்கல்கள், இதெல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு சமமாக, அதாவது நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். அதை நல்லதாக்குறாரோ இல்லையோ நியூட்ரலைஸ் பண்ணுறார். ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற, நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு எஃபெக்டை இந்த குரு 2ஆம் இடத்து பார்வையை உண்டு செய்கிறார். இது சிம்மத்துக்கு. அதே குரு மறுபடியும் எடுத்திங்கன்னா 4ஆம் இடத்து பார்வை, சிம்மத்துக்கு 4ஆம் இடத்துல குரு பார்வை. இப்போ 4ஆம் இடத்துல குரு என்ன மாதிரியான பலன் தருவார்னா, இப்போ ஒரு வாகனம் வச்சுருக்கீங்க, வீடு இருக்குது, அதில் நிறைய ரிப்பேர் இருக்குது, வாகனத்தில் பழுது இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, வீடு ரிப்பேராக இருக்குது, இதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிடுவார். இதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். அப்போ அதுக்கு லோன் போகிறீங்களா, இல்லை சேவிங்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லை வேறு யாரா சப்போர்ட் பண்ணுறாங்களா, பட் சம்வே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க. உங்கள் வாகன பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, உங்கள் தாயாருக்கு சில உடல் ரீதியான உபாதைகள் இருக்கா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் தான். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை முடிக்கிறது, ஒரு பிரச்சனைக்கு நிவர்த்தி கொண்டு வருது, அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுறது, அந்த மாதிரி தான் இந்த சூழ்நிலை. அப்போ குருவுடைய ப்ளஸ்ஸாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம்.